சுருக்கமா சொல்லுங்க. இன்னொரு விஷயம் அவன் இது என்ன அங்கேயே என்ன சொன்ன அப்படின்னு அங்கேயே என்ன சொன்ன அப்படின்னு சார், நாங்கள் தென்னம்பாளையம் அண்ணா ஆட்டோ ஓட்டுநர் தொழிற்சங்கத்தில் இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக தொழிற்சங்கத்தில் இருக்கிறோங்க. நாங்கள் 20 வருஷமாக மக்கள் பயன்பாட்டுக்காக பேசஞ்சர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்கிறோங்க. இரவும் பகலும் பார்க்காம நல்ல கவர்மெண்ட் ஹாலிடேயோ அல்லது திருவிழா நாட்கள்லையோ போக்குவரத்து வேலை நாட்கள்லையும் கூட நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் சார். எங்களுக்கு வாழ்வாதாரம் ஆட்டோ வச்சு தான் வாழ்க்கை ஓட்டிகிட்டு இருக்கிறோம். அன்னை காலத்தில் மினி பேருந்துகள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மினி பேருந்துகள் மக்கள் சேவைக்கு செல்லக்கூடிய கிராமங்களுக்கு போகாம வழித்தடங்கள்லேருந்து அரசு போக்குவரத்து கலக்கக்கூடிய மெயின் ரோட்டில் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க. கேட்டால் என்னங்கிறாங்க, எனக்கு வட்டார போக்குவரத்து அதிகாரி தெரியும், எனக்கு மேலிடத்துல தெரியும், என்னால் பணத்தை கொடுத்து ரோட்டு வாங்க முடியும் அப்படின்னு எங்களை மிரட்டுறாங்க. மேற்படி எங்களை மாதிரி ஏழை ஆட்டோ தொழிலாளிகளோட வாழ்வாதாரம் பாதிக்குது. மினி பஸ் சரிங்களா? இந்தியாவிலிருந்து வாரையாம்பாளத்துக்கு வழித்தடத்தில் விட்டுருக்க புதிய மினி பஸ். அந்த பஸ் சென்ட்ராய் பெருமாளா உலகநந்த பெருமாள் என்கின்ற உலகளந்த பெருமாள்ங்கிற மினி பஸ் வழித்தடத்துல அவங்க ஓட்டாம வண்டி வந்த நாள்ல இருந்து மெயின் ரோடு சூலூர் பிரிவுக்கும் வாரையாம்பாளையத்துக்கு ஓட்டுறாங்க. அப்ப என்னன்னா ஒதுக்கப்பட்ட வழித்தடத்துல வண்டி ஓட்ட கிடையாது. எங்களுடைய வாழ்வாதாரம் பார்க்குது. அது ஏன் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வழித்தடத்துல ஓட்டுவேன்னா, நான் அப்படிதான் ஓட்டுவேன், எனக்கு அதிகாரம் இருக்குன்னு எங்களை மிரட்டுறாங்க. நாங்க சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கிறதுக்காக பேச்சுவார்த்தை நடத்தணும். அவங்க ஒத்துக்கல. திருப்பி வாக்குவாதம் பண்றாங்க. அவங்களோட அளவுக்கு எங்களுக்கு சக்தியோ பணபலமோ அதிகார பலமோ இல்லை. நாங்க ஏழைங்க. அதனால நாங்க சூலூர் காவல் நிலையத்தில் காவல்துறை ஐயா அவர்கிட்ட, எங்களுடைய முருகானந்த சார் அவர்கிட்ட எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்குன்னு சொல்லி ஆட்டோ தொழிலாளர் சார்பா அவர்கிட்ட ஒரு முறைப்படி நடவடிக்கை எடுத்து தக்க வழித்தடத்தில் மினி பஸ்ஸுக்கு பெர்மிட் இருக்கிற வழித்தடத்தை இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் நாராயணங்க. தென்னமலை ஆட்டோ ஸ்டாண்டில் 20 வருஷமாக வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க. இப்போ காலையில் நாங்கள் மினி பஸ் ஓனர் வர சொன்னோம். வந்தாங்க. வந்தோன்னா பிரச்சனை பண்ணாங்க. எங்கள் கூட வண்டி குறுக்க போட்டு, ஏய் நீங்கள் ஓட்டுங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. எங்களை மிரட்டவும் நாங்கள் ஏன் மிரட்டினாங்கன்னு, நாங்கள் இங்கே தான் ஓட்டுவோம், 10 லட்ச ரூபா நாங்கள் கொடுத்து பெர்மிட் வாங்குவோம், ஒரு மெட்ராஸ் போனால் 1 லட்ச ரூபா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு எங்களை மிரட்டினாங்க. அடியாள் மாதிரி ஒரு 10 பேர் வந்தாங்க. எங்களை மிரட்டினாங்க. மிரட்ட எங்களுக்கு வழி தெரியாமல் நாங்கள் போலீஸ் ஃபோன் பண்ணோம். போலீஸ் போனால் ஐயா வர சொன்னாங்க. நான் இங்கே பேசுகிறேன், நல்ல முடிவாக எடுத்து உங்கள் ரூட்டில் நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. இப்போ நாங்கள் சரிங்க சார், நீங்கள் பார்த்துங்க சார்ன்னு இப்போ எங்களுக்கு வந்துட்டோங்க சார். நீங்கள் என்னென்னு புகார் விடுதீங்க? புகார் எங்களுக்கு அவங்க கொடுத்த ரூட்டில் ஓட்ட சொல்லி நாங்கள் கொடுத்துருக்குறோங்க. ஆனால் அவங்க கொடுத்த ரூட்டில் ஓட்டாமல் அவங்க நேருக்கு நேராகவே பைபாஸில் ஓட்டுற மாதிரி நேராகவே தான் ஓட்டுறாங்க. வாரைமலை தென்னமலை ஏன்னா இந்த ரூட்டில் தான் அவங்க ஓட்டுறாங்க. அது எங்களுக்கு 30 ஆட்டோ இருக்குங்க. 30 ஆட்டோவுக்கு குடும்பம் ஃபைனான்ஸு எத்தனையோ பல பிரச்சனை எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குங்க. பெரிய வாழ்வாதாரம் இந்த ஒரு வாரமாக எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க. அதுக்காக இந்த டைம் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலான்ட்டு வந்திருக்கிறோங்க.